மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக போராடிட்டு இருக்கிற எங்களுடைய துப்புரவு பணியாளர்களுக்கு அவர்கள் கேட்ட உரிமையை தராமல் அவர்களுடைய போராட்டங்களை எல்லாம் நசுக்கி கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி இப்ப தேர்தல் வருதுங்கிறதுக்காக அவர்களை கூப்பிட்டு காலை உணவு திட்டம் அறிவிச்சிருக்கிறதுங்கிறது இது நேர்மையற்றது. அவர்கள் கேட்டது காலை உணவு இல்ல, காலத்துக்கும் உணவு. அவங்க நிரந்தர பணியாளர்களா மாத்துங்கன்னு சொன்னாங்க. தவிர்த்துட்டு அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் அவங்க அல்ற குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு தோல் மேல கை போட்டு இன்னைக்கு ஆறுதலாக தேர்தலுக்கு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வர்றதுங்கிறது நேர்மையற்றது. அதனால அதாவது அவர்கள் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல அரசாங்கம் கொடுக்குது 15,000 ரூபாய், வெறும் 15,000 ரூபாய் கிட்டத்தட்ட. அதுல எவ்வளவு எடுத்துட்டு கொடுக்கணுமோ அந்த மக்களுக்கு போகுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மிக மிக குறைஞ்ச ஒரு ஊதியத்துல இந்த நாட்டையே சுத்தப்படுத்துற அந்த மக்கள் இன்னைக்கு முழுமையா அவர் அரசாங்க ஊழியராக தங்களை அங்கீகரிக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன அந்த திட்டத்தை முதலமைச்சர் நிறைவேற்றினா மட்டும்தான் அது அந்த மக்களுக்கான நேர்மையான தீர்வு. அதை உடனடியாக செய்யணும் அப்படின்னு நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். எஸ்ஐஆர் திட்டம்ங்கிறது அவசர கால நேர்மையற்ற திட்டமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க பீகார்ல அவருடைய கூட்டணி ஆட்சி இருந்தது. அதனால படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட அவர்களுடைய தேவையை பூர்த்திப்படுத்தி அவர்களுக்கு சாராயமும் பணமும் கொடுத்து இன்னைக்கு பெருவாரியான வெற்றியை வாங்குறதுக்கு எஸ்ஐஆர் திட்டம் அங்க பயன்பட்டது. இங்க அவர்கள் ஆளாத இடம். இந்த இடத்துல அவர்கள் எஸ்ஐஆர் கொண்டுட்டு புதிய வாக்காளர்கள் உள்ள வரும்போது அதையும் தடுத்து தங்களுக்கான ஒரு வெற்றியை தீர்மானிக்கலாம்னு பிஜேபி அரசும் பிஜேபியோட கூட்டணி கட்சிகளுக்கான சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டமா தான் இருக்கிறார். விஜய் எதிர்க்கிறது மட்டும் இல்ல, நேர்மையான எத்தனையோ பேர் இன்னைக்கு எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் புதிய வாக்காளர்கள் உள்ள வர்றதுங்கிறது ஒரு பெரும்பாடு, பெரும் கஷ்டம் அது. ஏன்னா உறவினர்களின் பெயர்களை குறிப்பிடுங்க அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. உறவினர் யாரு? அண்ணனா, தம்பியா, அப்பனா, தாத்தாவா, சித்தப்பாவா, தாய் மாமனா, யாரு? அப்ப இதெல்லாம் ஒரு புரிதலற்ற ஒரு நிலைய தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு காலத்தில் கொண்டு வருது. இப்படி எண்ணற்ற விடயங்கள். 2002ல நீங்க என்னவா இருந்தீங்க, அப்ப உங்களுடைய தேர்தல் ஓட்டு பதிவு நிலை என்ன அப்படின்லாம் ஒரு காலம் வருதான். 2002ல பிறக்காதவனுக்கு நீங்க அவன் என்ன பதிவிடுவான்? ஆக இது ஒரு வெளிப்படை தன்மைய தேர்தல் ஆணையம் கொண்டுட்டு வரணும். அதை நீதித்துறை கவனிக்கணும். அது நேர்மையான அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் அதை நேர்மை கொண்டு எதிர்க்கணும். நீங்க தேர்தலை பக்கத்துல வச்சுட்டு கொண்டு திணிச்சு நீங்க ஆளுகின்ற இடத்துல உங்களுக்கு சாதகமாகவும் ஆளாத இடத்துல ஆளுவதற்கான வழியையும் நீங்க ஏற்படுத்துற இந்த திட்டம்ங்கிறது நீங்க இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா வச்சு ஒரு பெருங்காலத்துக்கு அப்புறம் சரி செய்கிற திட்டம். அது இப்போதைக்கு தேவையில்லாத திட்டம். விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, விஜய் இன்னைக்கு இந்த விடயத்துல நீங்க தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எதுவுமே ஒரு வேகம் எடுத்து இதை எதிர்க்கல. அதனால விஜய் அவர்கள் போராடுறாரு அப்படின்னா போராடட்டும், அதுக்கு இடம் கொடுங்க. அதை கூட தடுக்கிறதாவும் பந்தலை பிரிக்கிறதாவும் எல்லாம் சொல்றாங்க. அதனால யாரு ஒருவர் தேர்தலுக்கு வந்தாலும் தேர்தல் களத்துல சந்திச்சு அவர்களை வீழ்த்தலாம். தேர்தல் வருவதற்கு முன்பாக வீழ்த்ததுங்கிறது அது அறமற்றது. விஜய வீழ்த்துறாருங்கிறது மட்டும் இல்ல, விஜய் மட்டும் சொல்லல. நீங்க இப்ப என்னுடைய படையாண்ட மாவீர படம் வந்தது, உதயநிதி ஸ்டாலின் எத்தனை தேட்டர்ல தூக்க சொல்லி அந்த ரெட் ஜெயின்ட் நிறுவனம் உள்ளடி வேலை செஞ்சது. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் தாம் வாழ்கிற தமிழர் குடிகளுக்குமான உரிமையை பேசினா எத்தனை எம்எல்ஏ தமிழர் இருக்கான்? 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ தமிழர் இல்ல, 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தமிழர்கள்னு சொன்ன இந்த படத்தை விடாம பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, யாரு அரசியலுக்கு வந்தாலும், யாரு ஒரு அதிர்வை ஏற்படுத்துற ஒரு சூழல் இருந்தாலும் அந்த அதிர்வுல இருந்து அப்புறப்படுத்துறதா வேலை. அது விஜய் மட்டும் இல்ல, அல்லது எங்களை போன்றவர்கள் மட்டும் இல்ல, யாராக இருந்தாலும் ஆளும் அதிகார வர்க்கம் இதைத்தான் செய்யுது. அதுக்கு அடுத்து இருக்கிற கட்சி ஒண்ணு தோல் மேல போட்டுக்கிட்டு தனக்கு சாதகமாக்கலாமா, இல்ல ஆளுங்கட்சியே கீழே தள்ளி மிதிக்கும் போது. பீகார் தேர்தல் ஒரு அறமற்ற தேர்தல், நேர்மை இல்லாத ஒரு தேர்தல். எதுன்னா 2026க்கு முன்னாடி நடந்த இந்த தேர்தல் தான், பீகார் தேர்தல் தான். ஒரு பீகார், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஊடகத்துல கூட சொல்லியிருக்கேன், ஒரு பீகாரி சொன்ன வார்த்தை தான், படிப்பறிவு இல்லாத எங்க மக்கள்கிட்ட எஸ்ஐஆர்னு கொண்டுட்டு அவர்களே பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு
அவர்களுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் காசு கொடுத்தா போதும், சாராயம் கொடுத்தா போதும், பூத்தே கேப்சர் பண்ணி ஓட்டு போடுவாங்க. நாங்கெல்லாம் ஓரமா நின்றுட்டு இருப்போம். காலகாலமா இது நடக்குது. அது இந்த முறை நடந்ததுங்கிறது இதுவரைக்கும் இல்லாத ஊழலின் உச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு பீகாரி சொன்னாரு. அதனால ஒரு பீகாரியுடைய வாக்குமூலத்தையும் நான் வந்து வழிமொழிகிறேன். ஏன்னா தொடர்ந்து ஆள்ற ஒரு அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பே இல்லாத இந்த அளவுக்கு வெற்றின்னா அது இதுக்குள்ள இருக்கிற அந்த அந்த அறமற்ற ஒரு அரசியல் இருக்குல்ல, அதுதான். அப்படி நீங்க பாக்குற மாதிரி இருந்தா அப்ப வந்து காங்கிரஸ் வந்து அங்க இருக்கிற ஒரு கட்சி முன்னிலையான இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த டைம்ல வந்து எதிர்க்கல. எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் அகிலேஷ் யாதவ் கூட ஒரு ரொம்ப கடுமையா தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிறது, ஓட்டு மெஷினை கையில வச்சுக்கிறது, அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பீகார்ல மட்டும் இல்ல, வட மாநிலங்கள் முழுக்க இதுதான் நடக்குது. தமிழ்நாட்டுல அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அந்த முன்னேற்றத்தின் தொடர்ச்சியாக இங்க இருக்கிற கட்சிகளை கைப்பற்றி இன்னைக்கு நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து இந்த மண்ணை ஆள்றதுக்கு அந்த அதிகார அடக்குமுறை எவ்வளவு தூரம் கையில் எடுக்கணுமோ அத்தனையும் எடுக்க போறாங்க. அதற்கு ஒரு கட்டத்துல கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் அவர்களோட அடிபணிஞ்சு கைகோர்த்து தங்களை காப்பாத்திக்குதா, அல்லது இவர்கள் எல்லாம் தான் சம்பாரிச்சு கொள்ளையடிக்கிறத காப்பாத்திக்கிறதுக்கு நிற்கும் போது எல்லாம் இழந்த நிலையில எங்களுடைய அடுத்த தலைமுறைக்காவது ஒரு நேர்மை வேணும், சூடு சொரண வேணும்னு இங்க இருக்கிற மக்கள் எழுந்து நின்று ஒரு ஜல்லிக்கட்டை போல ஒரு புரட்சி பண்ண போதா அப்படிங்கிறது காலம் தான் தீர்மானிக்கணும். யாரு வேடிக்கை பார்த்தாலும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல உங்களோட கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதாவது எங்கள் மண்ணின் உரிமை, எங்கள் இனத்தின் உரிமை எந்தெந்த இடத்தெல்லாம் ஒரு வன்முறையோட பறிக்கப்படுதோ, அது என்எல்சி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஸ்டெர்லைட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், விவசாயிகள் மீனவர்கள் உரிமைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இப்படி அடக்குமுறையோட அத்துமீறி பறிக்கப்படுகிற இடங்கள் எல்லாம் நாங்க நிற்போம். அது இந்த ஒரு குறைஞ்சபட்ச ஒரு கொள்கை ஒரு நெறியோட இருக்கிற கட்சிகளோட தேவைன்னா கூட்டணி சேருவோம், இல்லாட்டினா நாங்க தனிச்சு நிற்போம். இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் ஒரு அறமான யுத்தம் செய்கிற வேலைதான் எங்களுடைய வேலை. யாரோடையும் கைகோர்த்து அடிபணிஞ்சு ஆதாயம் தேடுகிற கட்சி அல்ல தமிழ் பேரரசு கட்சி.